ஹாய் வெல்கம் டு டிடிஜி ஹெல்த் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வாட்டர் பற்றி தான். என்னடா வாட்ரு தண்ணி குடிக்கிற தண்ணியில் என்ன இருக்குது, இதில் என்ன டிஃப்ரென்ஸ், இதை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தானே எல்லாருக்கும் தோணுது. நோ, உடல் சீராக இயங்கிறதுக்கு வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடலில் இருக்கக்கூடிய திரவத்தை உடலோட எல்லா பகுதிக்கும் ஆக்சிஜனை கொண்டு செல்கிறதுக்கு இந்த வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பாடியில் வாட்டர் கண்டென்ட் ரொம்ப லோ ஆயிடுச்சு அப்படின்னா கிட்னஸ் வரும், டயர்ட் ஆகிடும், நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சிச்சு அப்படின்னாலே நிறைய ப்ராப்ளம் நம்ம உடம்புல வரும். ஸோ ஓகே, இப்படிப்பட்ட இந்த வாட்டரை நார்மல் வாட்டராக குடிக்கிறத விட ஒரு நல்ல ஹெல்த்தியான வாட்டராக நம்ம குடித்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இல்லையா? அது என்ன நார்மல் வாட்டர், ஹெல்த்தி வாட்டர்? நார்மல் வாட்டருக்கும் ஹெல்த்தி, இந்த அல்கலைன், அதாவது நம்ம பார்க்க போகிற வாட்டர் பேர் அல்கலைன் வாட்டர். இந்த அல்கலைன் வாட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சின்ன டிஃப்ரென்ஸ் தான், அதாவது pH அளவு, அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். pH அளவை பொறுத்து அது மாறும், அதோட தன்மை மாறுது. அல்கலைன் நீர் அப்படின்னா என்ன அப்படின்னா இதை கார நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்கலைன் நீரில் இருக்கக்கூடிய காரத்தன்மையை அதோட pH அளவு தான் குறிக்குது. pH அப்படின்னா என்னன்னா பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. pHலேருந்து 0லேருந்து 14 வரைக்கும் இருக்கக்கூடியது தான் அதோட மெஷர்மெண்ட்டு. இப்போ pH அளவு ஒரு பொருளில் எவ்வளவு அமிலம் இருக்குது, எவ்வளவு காரம் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். இப்போ pH அளவு 1 இருந்துச்சு அப்படின்னா அது அமிலம்னு சொல்லுவாங்க. pH 13 இருந்துச்சுன்னா அது காரம்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மலான pH அப்படிங்கிறது 7. இப்போ நம்ம குடிக்கிற அந்த ட்ரிங்கிங் வாட்டரில் இருக்கக்கூடிய pH அளவு 7. இப்போ 7க்கு கீழே இருந்ததுன்னா அது அமிலத்தன்மை, 7க்கு மேலே இருந்ததுன்னா அதை காரத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தேவை அமிலமும் வேணும், நம்ம பாடிக்கு காரமும் வேணும். ஸோ அது ரெண்டையும் எடுத்துக்கணும் அப்படின்னா சில பொருட்களை நார்மல் ட்ரிங்கிங் வாட்டரில் ஆட் பண்ணும்போது அது அல்கலைன் வாட்டராக மாறுது. ஸோ அந்த அல்கலைன் வாட்டர் தான் நமக்கு தேவை. இந்த pHஐ நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணுறது மூலமாக pH மாறுது அப்படிங்கிறத 1909 டென்மார்க்கை சேர்ந்த கோரின் ஃபீடர் லாட்ரிஸ் ஜோரென்சன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இப்போ தண்ணீரில் pH அளவு 7 தாண்டி 8, 9 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது அல்கலைன் தண்ணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அல்கலைன் வாட்டரில் கால்சியம், மெக்னீஷியம், சோடியம், பொட்டாசியம் இது எல்லாமே இருக்குது. ஓகே, இந்த அல்கலைன் நம்ம குடிக்கிறதுனால நம்மளோட பாடி எப்போதுமே, அதாவது உடலில் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். உடல் எடை குறைதல், இந்த டைஜஷன், அப்புறம் எலும்பு பலம் பெறுதல், இது மாதிரி நிறைய பலன்கள் கிடைக்குது இந்த அல்கலைன் வாட்டரை குடிக்கிறது மூலமாக. ஓகே, இப்படிப்பட்ட இந்த அல்கலைன் வாட்டரை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வெள்ளரி காய் இருக்குது இல்லையா? வெள்ளரி காயை ரவுண்டாக கட் பண்ணி அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சோம் அப்படின்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். வெள்ளரிக்காயில் டயூரிட்டிக் தன்மை இருக்குது, அதாவது சிறுநீரோட ஓட்டத்தை அதிகரித்து உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நச்சுக்களை வெளியேற்றிடும். ஸோ இந்த வெள்ளரிக்காயை நல்லா கட் பண்ணி ஊற வச்சு போட்டுடணும். நெக்ஸ்ட்டு அதில் கொத்தமல்லி இலையும் நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுடணும். இந்த கொத்தமல்லி இலையில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு தர்பூசணி 1 லிட்டர் அதே தண்ணியில் 2 கப் தர்பூசணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி அதில் போட்டுட்டோன்னா இந்த தர்பூசணியில் அல்கலைன் மினரலாக, அதாவது பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாமே இதில் இருக்கிறதுனால மினரலாக மாற்றிடுது. இது செல்லை பாதுகாக்கிறதுக்கு, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் துளசி இலை ஸ்ட்ரெஸ்ஸை குறைத்து உடலுக்கு அமைதியை கொடுக்குது. ஸோ அதனால் துளசி இலையை 1 கைப்பிடி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் அன்னாசி துண்டுகளை கட் பண்ணி அதையும் அந்த தண்ணியில் போட்டுருங்க. இந்த அன்னாசியில் உள்ள அந்த நொதி ஜீரணத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. மேலும் உடலில் உள்ள வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு புதினா இலைகள் 1 கப் போடுங்க. இது புதினா இலையில் டயூரிட்டிக் தன்மை அதிகமாக இருக்குது. இது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை சிறுநீர் வழியாக வெளியேற்றிடுது. மேலும் தண்ணீரை உடலில் தக்க வைக்கிறதுக்கும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த புதினா இலைகள். நெக்ஸ்ட்டு இதில் எலுமிச்சம்பழம், 1 எலுமிச்சம்பழத்தை ரவுண்டாக கட் பண்ணி அதையும் இந்த தண்ணியில் போடுங்க. எலுமிச்சையில் இருக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னா இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, உடல் எடையை கட்டுப்பாடாக வச்சுக்குது, டைஜஷன் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுது, சரும ஆரோக்கியம், நச்சுக்களை வெளியேற்றுறது, இது எல்லாத்துலேயுமே இது யூஸ் பண்ணுது. முக்கியமாக இதில் விட்டமின் சி, பொட்டாசியம், ஃப்ளேவனாய்டுகள் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த லெமனையும் இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதில் 1 கப் கேரட், அதாவது கேரட்டை நீட்டமாவோ ரவுண்டாவோ கட் பண்ணி அதையும் இந்த வாட்டரில் நம்ம போடுறோம். ஏன்னா கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, பொட்டாசியம், பைட்டோட்டின், விட்டமின் K1,
இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த விட்டமின் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து கேரட் வந்து கண்ணோட ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப பாதுகாக்குது. அதுக்கப்புறம் டைஜஷன் ப்ராப்ளமையும் சரி பண்ணுது. எலும்பு மற்றும் பல்லோட ஆரோக்கியம், குடல் ஆரோக்கியம் இது எல்லாமே இந்த கேரட்னால நமக்கு கிடைக்குது. முக்கியமாக டயர்டை போக்கி நல்ல ஹெல்த்தியாக நம்ம எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த கேரட் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி எடுத்து அதையும் நல்லா தோல் நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி அதையும் இந்த வாட்டரில் போடுறோம். இஞ்சி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா, இது வந்து இப்போ நமக்கு நிறைய பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் அந்த மாதிரி வரும். சளி இருந்ததுனாலே வாமிட்டிங் சென்சேஷன் வரும். அந்த மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனை குறைக்கிறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, சளி இருமல் போன்ற சுவாச பிரச்சனையிலேருந்து நிவாரணம் அளிக்கிறதுக்கு, இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு, இப்போ உடல் எடையை குறைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இஞ்சி யூஸ் ஆகுது. இப்போ ஒரு இஞ்சி வந்து ஒரு வலி நிவாரணியாகவும் இருக்குது. அதாவது இப்போ தலைவலி, உடலில் ஏற்படுற வலி இதையெல்லாம் போக்குறதுக்கு இந்த இஞ்சி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம மேலே சொன்ன இந்த எல்லா பொருட்களையும் நம்ம ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். 2 லிட்டர் தண்ணியை ஒரு கிளாஸ் பாட்டிலில் இல்லைன்னா ஒரு பித்தளை, செம்பு இந்த மாதிரி பாத்திரங்களில் எடுத்துகிட்டு இந்த பொருட்களை எல்லாம் அதில் போட்டு நல்லா மூடி வச்சிடணும். ஒரு 2 or 3 hours நல்லா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை எடுத்து நம்ம குடிச்சிட்டு வரணும். அப்போ குடிக்கும்போது அதில் நம்ம போட்டிருக்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு என்னாகும், நல்லா ஊறி இருக்கும். அந்த வெஜிடபிள்ஸையும் நம்ம எடுத்து மென்று சாப்பிடலாம். அப்போ சாப்பிடும்போது நமக்கு அந்த வெஜிடபிள்ஸோட பெனிஃபிட்டும் கிடைக்கும். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஊறின அந்த தண்ணியை குடிக்கும்போது அந்த தண்ணியோட பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு டபுள் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இந்த டபுள் பெனிஃபிட்ஸும் நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஆல்கலைன் வாட்டர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த எல்லா பொருட்களுமே போடணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. உங்கள் வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு, இப்போ நான் சொன்ன இந்த பொருளில் ஏதாவது ஒரு 3-4 இருந்ததுன்னா கூட அதை மட்டும் வச்சு கூட இந்த ஆல்கலைன் வாட்டரில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த ஆல்கலைன் வாட்டரை நம்ம தினந்தோறும் குடிச்சிட்டு வந்தாலும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். முக்கியமாக இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு நல்ல பிரெயின் ஒர்க் ஆகி நல்லா படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா நம்ம இதில் எனர்ஜி, இது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தானே. ஸோ இது புதினாலாம் போட்டிருக்கும்போது பயங்கர எனர்ஜியாக இருக்கும். ஸோ இந்த வாட்டரை நம்ம பசங்களுக்கும் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாக்கா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு நிறைய டிசீஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அது எதுவுமே வராமல் அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசமாக இந்த வாட்டர் இருக்கும். எல்லாருமே இந்த வாட்டரை சின்ன வயசில் இருக்கிறவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வாட்டர் குடிக்கலாம். எந்த ஒரு தப்பு கிடையாது. இந்த வாட்டரை எல்லாருமே குடித்து இதோட பயனை எல்லாருமே பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.